குமரி மாவட்டத்தில் பாஜகவை வேரூன்ற விடமாட்டேன் என கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமார் இம்முறையும் மதசார்பற்ற முற்போக்கை கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கிள்ளியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அவரது வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மாவட்டத்தின் முதன்மை தொகுதியாக கிள்ளியூர் தொகுதியை மாற்றுவேன் என தெரிவித்தார். மாவட்டத்தில் அதிக நிதி பகிர்வை பெற்றதும் கிள்ளியூர் தொகுதிதான் என கூறினார். இந்நிகழ்வில் மனோ தங்கராஜ், பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். என்னை பொறுத்தவரை கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களாக இருக்கட்டும், நகரங்களாக இருக்கட்டும், பல்வேறு பகுதிகளில் பல வளர்ச்சி திட்டங்களை நான் இப்போது இருக்கின்ற அரசோடு கேட்டு இன்றைக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த திட்டங்களை சொல்லி நான் என்னுடைய வாக்குகளை கேட்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு கிள்ளியூர் சட்டமன்றத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகப்படியான ஒதுக்கீடுகளை பெற்று அதிகப்படியான நிதிகளை நான் கேட்டு பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பல வளர்ச்சி திட்டங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் நீதிமன்றம் அமைப்பதற்கான பணி நடைபெற இருக்கிறது. அதுபோல் ஏவிஎம் கால்வாய் தூர்வாருவதற்கு பல்வேறு சாலை வசதி, சுகாதார வசதி, பள்ளி கட்டிடங்கள், இப்படி பல துறைகளில் இருந்து மக்களுக்கான திட்டங்களை நான் கேட்டு பெற்று வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் மக்களை சந்திப்பேன். என்னுடைய பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் முதல் படியாக கிள்ளியூர் தொகுதியை மற்ற தொகுதிகளுக்கு மாற்றாக முதன்மை தொகுதியாக மாற்றுவதற்கான வளர்ச்சி மேற்கொண்டு, மற்றபடி இன்றைக்கு எதிர்தரப்பில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிசம் எந்த காலத்திலும் வேறு வந்து விடக்கூடாது என்பதை மக்களுடன் எடுத்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் என்னுடைய செயல்பாடுகள்